நண்பர்களே காலையிலே பரபரப்பா வேலையெல்லாம் ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு காலையில டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா, பூரி தான் நண்பர்களே. இப்ப வர வர பூரி ஒழுங்கா வரதுனால எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா சமைக்கவே தெரியாதனா, இப்ப சமையல்ல எக்ஸ்பர்ட் ஆன மாதிரி இருக்கு நண்பர்களே. அப்படியே பூரி பொரிச்ச எண்ணெயிலே பப்படத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். 2வது பூரிக்கு சைடிஷ்டா தொக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன். எப்பவும் பண்றது தான் நண்பர்களே. ஈஸியா வேலைய முடிக்கிறதுக்காக ஈஸி தக்காளி தொக்கு. அது ரெடி ஆனதுக்கு அப்புறமா பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு குடுத்து விட்றதுக்காக வெஜ் ஃப்ரைட் ரைஸ். இதுவரைக்கும் நான் இத ட்ரை பண்ணதே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட்டு கட்டிங் வெட்டிங் வேலைகள எல்லாம் முடிச்சிடலான்னு கேரட், வெங்காயம், பீன்ஸ், கேப்சிகம், இஞ்சி, முட்டைகோஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரைஸ் ஒரு பக்கம் வேக விட்டுருந்தேன். அது வெந்ததுக்கு அப்புறமா தனியா எடுத்து வடிச்சு வச்சுக்கிட்டு, இன்னொரு பக்கம் வெங்காயம், இஞ்சி போட்டு வதக்கிட்டு, வதங்குனதுக்கு அப்புறமா வெட்டி வச்சிருக்க காய்கறி எல்லாம் போட்டு நல்லா எண்ணெயிலே வதங்க கிண்டி எடுத்துக்கணும். நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிற பிரியாணி ரைஸ் தட்டி, கொஞ்சமா நல்ல மிளகு, சோயா சாஸ் இருந்தா சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் ஏதாவது ஒரு சாஸை சேர்த்து கிண்டி எடுத்து கடைசியில் நான் கொஞ்சம் முட்டை வரட்டி போட்டேன் நண்பர்களே. டேஸ்ட் என்ன நல்லா இருக்கும் பார்த்தீங்களா? அப்படியே ஃப்ரைட் ரைஸ் கிண்டி பிள்ளைங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டு மீன்காரனா கொண்டு வந்த மீனை கழுவி கூட்டி அதையும் குழம்பு வச்சு வேலையை முடிச்சாச்சு.